முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பில் அவரது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவே கவனம் செலுத்தி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்தன விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைத்ரி விக்ரமசிங்கவும் நீண்டகாலமாக நோய்வாய்ப்பட்டிருப்பதால் ஏனைய நோய் தொற்றுக்கள் உள்ளவர்கள் அங்கு செல்வது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதனால் இவரும் அரசியல் நடவடிக்கைகளுக்காக அவரது வீட்டுக்கு செல்வதில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறதொரு பின்னணியில் திடீரென வாக்குமூலம் பெறுவதற்காக போலீசார் வீட்டுக்கு சென்றமை பொருத்தமான செயலா என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான வாக்குமூலத்தை பெறுவதை ஐக்கிய தேசிய கட்சி எந்தவிதத்திலும் அங்கீகரிக்கவில்லை எனவும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் வஜ்ர அபிவர்தன தெரிவித்துள்ளார். வெட்கம். நாட்டில் உள்ள சட்டம் அனைவருக்கும் மேலாக இருக்க வேண்டும். அதனை இன்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் ஜனாதிபதியாகட்டும், பிரதமராகட்டும் அல்லது ஏனைய பிரமுகர்களாகட்டும் அவர்கள் அனைவரும் சட்டத்திற்கு முன் உட்பட்டிருக்க வேண்டும். அதற்கு தராதரம் ஒரு பொருட்டல்ல. அந்த வகையில் வஜ்ர அபிவர்தன என்ற நபர் வெளியிடும் இந்த அறிக்கை வரலாற்றில் மிகவும் வெட்கக்கேடான ஒரு அறிக்கையாகும். ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சி எனும் ஜனநாயக கட்சியின் தவிசாளர் பதவியில் இருக்கும் அவர் தனது கட்சியின் கடித தலைப்பை பயன்படுத்தி செய்யும் இந்த செயல் நம் நாட்டின் வரலாற்றில் ஜனநாயகம் மற்றும் சட்டமாட்சிக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவதூறு என்றால் அது மிகையாகாது. நீதிமன்ற நடவடிக்கை ஒன்று இருக்குமென்றால் சட்டத்தின் முன் கேள்வி எழுப்பப்பட வேண்டுமானால் அதற்கு அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளாரா அல்லது நோயாளிகளை பராமரிக்கின்றாரா என்பது பொருத்தமற்றது. இந்த நபர்களுக்கு எமது நாட்டு இளைஞர்கள் உள்ளிட்ட மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் புரிவதில்லை. சட்டம் என்பது தங்களது பாதங்களுக்கு அடியில் இருக்கும் கால்மிதி என அவர்கள் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நினைத்துக் கொண்டு நாட்டை ஆட்சி செய்த இந்த நபர்கள் கட்சி நிறங்களுக்கு பிரிந்து நின்றாலும் கடந்த 76 ஆண்டுகளாக அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய அரசியல் ஒன்றுதான். அதனாலேயே சட்டம் அமுல்படுத்தப்படும் போது இவர்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் வருகின்றார்கள். இவர்கள் பகலில் பகிரங்கமாக மட்டுமே பிரிந்திருக்கிறார்கள் என நாம் கடந்த காலம் முழுவதும் கூறி வந்தோம். இந்த ஊழல் சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சக்திகளை மக்கள் விரட்டியடித்தாலும் அவர்கள் தொடர்ந்தும் மக்களின் இதயங்களுக்கு தொலைவிலேயே இருக்கிறார்கள் என்பதற்கும் இந்த சக்திகளால் எமது நாட்டை நவீன உலகுக்கு இட்டு செல்ல முடியாது என்பதற்கும் இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும்? சுதந்திரத்திற்கு பின்னர் 75 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி அமைத்த இந்த நபர்கள் கூட்டத்தின் அரசியல் முறையை வரலாற்றில் முதல் தடவையாக நம் நாட்டு மக்கள் மாற்றியமைத்தது சட்டத்தின் ஆட்சி நிலவும் ஒரு நாட்டை உருவாக்குவதற்காகவே. ஆகவே வஜ்ர அபிவர்தனவுக்கும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் சீரழிந்த அரசியல் சக்திகளுக்கும் நாம் இதனை சொல்கின்றோம். இந்த நாட்டு மக்கள் சட்டம் மேலோங்கிய ஒரு நாட்டையே கோருகின்றார்கள். அதற்காக மக்கள் எந்த நேரத்திலும் முன்வருவார்கள் என்பது எமக்கு தெரியும். அதனை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.